சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 81வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 81வது பாடல். நானோ தனு கரணம், நானோ மலமாயை, நானோ இவைகள் நடத்துவது, நானோதான் பூண்ட வினை அறுப்போன், புண்ணிய பாவம் புரிவோன், ஆண்டவனே சொக்கநாதா. அற்புதமான ஒரு பாடல் இன்றைக்கு பெருமான் நம்மளுக்கு கொடுத்து அருள் செய்திருக்கிறாரு. அதாவது தசகாரியங்கள் என்று சொல்லப்படுகின்ற தத்துவத்தை பற்றின குறிப்பும் ஆன்மாவை பற்றின குறிப்பும் சிவத்தை பற்றின குறிப்புமாக 10 நிலைப்பாடுகள் சொல்லுவது உண்டு. அதில் பார்த்திங்கன்னா ஆன்ம ரூபம், ஆன்ம சுத்தி, அதுக்கப்புறம் நாம் மெதுவாக அப்படியே சிவதரிசனத்துக்குள்ளால் போகிறதுக்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலைப்பாடை தான் இன்றைய பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. இதில் பாருங்கள், நானா தனு கரணம், அதாவது தனு கரண புவன போகம் அப்படின்னு நாம் பார்ப்போம் எப்போவுமே. தனுன்னா இந்த உடம்போடு வரக்கூடிய கரணங்கள்னால் புறக்கருவிகள் அகக்கருவிகள் என்று சொல்லப்படுகின்ற அனைத்தும். இப்போ இந்த உடம்பு நானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோமா நிலையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதாவது ஒரு காய்கறி போல் இருப்பாங்க. அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. உடம்பு இருக்குது, ஆனால் உயிர் இருக்குது, அவ்வளவுதானே ஒழிய இந்த உடம்பு தான் நானா அப்படின்னா கிடையாது. இந்த கரணங்கள் நானா, நாம் அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் எல்லாமே அது நானா அப்படின்னா அதுவும் நாம் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். நம்மக்கிட்ட இருக்கிற மலமும் மாயையும் நானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நின்னா, இந்த மல மாயை என்று சொல்லப்படுவது, மலம் என்றால் ஆணவ மலம், மாயை என்பது நம்மளை சுற்றி இருக்கிற அனைத்தும் தனு கரண புவன போகம் அனைத்துமே மாயையின் வடிவம்தான். அப்போ நான் தான் இந்த ஆணவமா அப்படின்னா, அல்லது நான் தான் இந்த மாயை, அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே கார் என்னுடையது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த காரு தான் நானா அப்படின்னா இல்லைங்கிறது நமக்கு தெரியும். நானோ இவைகள் நடத்துவது, இந்த மாயைனால் நடக்கக்கூடிய அனைத்தும் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு நாம் போகிறோம் வர்றோம், என்னென்னமோ செய்கிறோம், என்னென்னமோ சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறோம், எப்படிப்பட்ட அலங்காரங்கள் செய்துக்கிறோம், எப்படிப்பட்ட நோய்வாய்ப்படுகின்றோம், இது எல்லாமே நாம் செய்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நின்னா அப்போவும் நமக்கு தெரியும் இல்லைன்னு. நாம் சொல்லலாம், நம்ம வினைவசமாக நமக்கு வியாதிகள் வருது, வினைவசமாக நமக்கு வலிகள் வருது, வினைவசமாக நமக்கு சந்தோஷம் வருது, வசமாக நமக்கு இன்பங்கள் வருது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு எப்போவுமே இன்பம் தான் வேணும், துன்பம் வேண்டான்னு ஒரு உயிரால் நிர்ணயம் பண்ண முடியும்னா முடியாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அப்போது நானோதான் பூண்ட வினை அறுப்போன். இப்போ இந்த வினையின் செய்ததுனால தானே எனக்கு தனு கரண புவன போகம் கிடச்சிச்சு. இது எல்லாத்தினாலையும் வரக்கூடிய இன்ப துன்பம் எல்லாமே நான் அனுபவிச்சிட்ருக்கிறேன். அப்போ அந்த வினையை அறுக்கக்கூடியவன் நானா அப்படின்னு கேட்டு நின்னா அப்போவும் நமக்கு பதில் தெரியும் இல்லை அப்படின்னு. நானோதான் புண்ணிய பாவம் புரிவோன், நான் தான் இது எல்லாமே செய்கிறேனா அப்படின்னா, சாமி இது எதுவுமே நீ இல்லாமல் நாங்கள் செய்ய முடியாது. ஏதாவது ஒன்று எங்களுடைய விருப்பப்படி நடக்குதா இந்த உலகத்தில்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை தான் 81வது பாடல் நமக்கு மிக அழகாக சொல்கின்றது. பெருமானின் கருணை இல்லாமல் அணுவும் அசையாது, அணுவும் அசையாது அப்படின்னு சொல்கிறது நிதர்சனமான உண்மை. பெருமானோடைய கருணை காரணமாக தான் நாம் காலையில் எழுந்திருக்கிறோம் அப்படின்னா அது பெருமானோடைய கருணை. நமக்கு ஒரு வலி வருதுன்னா அதுவும் பெருமானோடைய கருணை தான். பெருசாக வர இருக்கக்கூடிய வியாதியை சின்னதாக ஒரு வலியை கொடுத்து தாங்கிக்கக்கூடிய சக்தியை கொடுத்து அதை கழித்து கொண்டிருக்கின்றார். அப்போ யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ பிறவிகள் நாம் எடுத்த பாவத்தையும் புண்ணியத்தையும் பெருமான் கருணையோடு நமக்கு அதை ஊட்டி அதை நம்மளை கழிக்க வச்சுட்டு இருக்கிறாரு. எல்லாமே அவருடைய செயல் அப்படின்னா நாம் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. சிவசிவன்னு பெருமானுடைய பெயரை சொல்லிட்டு இருக்கிறத தவிர
அவர் செய்கிறாருன்றத உணர்வதை தவிர வேறு எதுவுமே நம்ம கையில் கிடையாது அப்படிங்கிறது தான் 81வது பாடல் சொல்லக்கூடிய அற்புதமான உண்மை கருத்தாக அமைகின்றது. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.